வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னம்மா ஆளே இல்லை, அனாதையா நிற்கிறேன். உன்னையே நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறேன். மனுஷங்களால எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல. முருகா, என்னை நீதான் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? என்னை நம்பி வந்துட்டீல, அதுக்கு பிறகு எதுக்கு கவலைப்படுற? ஒன்று நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல தான் நீ என்ன சொல்ற என்கிட்ட, எனக்கு யாருமே இல்லை, நான் யாருமே இல்லாத ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். உண்மை, யாருமே உனக்கு இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஏன் நீ எப்பயுமே இந்த ஒரு வார்த்தை சொல்கிறல, யாருமே இல்லை அப்படின்னு. அப்போது இந்த முருகன் இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு எப்பெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு தோணுதோ அப்போ நீ நினைக்கிறது முருகனும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்போ தோணுதா நினச்சது அத்தனையும் தவறுன்னு? என்னைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தெய்வங்கிறது உங்கள் கூடவே இருக்கும், என்னைக்குமே இருக்கும், எல்லா விஷயத்துலேயுமே உங்கள் கூட இருக்கும். தெய்வம் எப்பயுமே யாரையும் சோதிக்கிறது இல்லை. இன்னைக்கு உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோயேன், உடனே நீ என் கோவிலுக்கு வா. என் கோவிலுக்கு வந்து என்கிட்ட வந்து பேசு. உன்னால வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை மட்டும் என் கோவிலுக்கு வந்து என்னை பாரு. ஏன்னா உனக்கு போறதுக்கு இடமே இல்லைங்கிறீல. உண்மையான உறவு, நண்பன் யாருமே எனக்காக இல்லை அப்படின்னு நீ சொல்றல்ல, நீ என்கிட்ட திரும்ப வந்து சொல்வ, முருகா உன் கோவிலுக்கு நான் வந்தேன், நீ இருக்கேன்னு காட்டிட்டப்பா அப்படின்னு சொல்லுவ. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நீ என்னுடைய கோவிலுக்கு வந்த அப்படின்னா உன் நேரா நான் வந்து நிற்பேன். எதையுமே காரணம் இல்லாம சொல்றது இல்லைன்னா காரணத்தோட தான் சொல்றேன். நீ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வா. அங்க நிச்சயமா நான் உனக்காக காத்திருப்பேன். நீ என் கூட தாராளமா பேசலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் என் கூட நீ இருக்கலாம். எவ்வளவு மணி நேரம் வேணாலும் நீ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு என் கூட இருக்கலாம். நீ யாரும் உன்னை என்கிட்ட பேசாத, நீ உனக்கு யாரு, நீ ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னுடைய கோட்டை. யாரும் வந்து உன்னை எப்பயும் அந்த இடத்துல துரத்திட முடியாது. நீயா எதையோ ஒன்றத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. என்னைக்கும் உன் வாழ்க்கையில நன்மை என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. முருகன் இருக்க உனக்கு பயம் எதற்கு? ஆயுசு மொத்தமும், அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆயுசு மொத்தமும் இந்த முருகனுடைய கையில் இருக்குது. இந்த முருகன் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ நினைக்கிறதோ இல்லை மற்றவன் நினைக்கிறதோ உன் வாழ்க்கையில் நடந்துடாது. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ யாருமே இல்லாமல் இருக்கியா? அதுக்கு என்ன காரணம்? நீயே சொல்லு பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்? நீ செஞ்ச கர்மவினை. அந்த கர்மவினையை போக்க எனக்கு தெரியும் தானே. கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் எப்பயுமே தனியாக இருக்கேன்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு செவ்வாய்க்கிழமை எப்போ உனக்கு நேரம் இருக்கோ அப்பெல்லாம் என் கோவிலுக்கு வந்து என்கிட்ட உட்காந்து பேசு. அப்போ தெரியும் உனக்கு யார் உன் கூட இருக்கா, உன் கூட யார் இல்லை, முருகன் இருக்கனா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? எப்பயுமே வாய்க்கு வந்தது போல் எனக்கு யாருமே இல்லை, எனக்காக எந்த விஷயத்தை செய்யவும் யாரும் இல்லைன்னு எப்பயும் சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் சொல்லு பார்க்கலாம். தைரியமாக இரு. யாருமே இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் கலங்கி நிற்கிறியே, ஏன் இந்த முருகன் இல்லைன்னு முடிவு செஞ்சுதான் கலங்கி நிற்கிறியா? கலங்கி நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்து நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரச்சனையை தரவும் மாட்டேன், உன் வாழ்க்கையில் என்றைக்கும் கவலைப்படவும் நான் விட மாட்டேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமா இல்லைனாலும் நீ நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமா செம்மையாக அழகாக வாழ போகிற. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் பல பேர் உன்னை தேவையில்லாமல் புண்படுத்தியிருக்கலாம். ஆனால் உன்னை புண்படுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி என்னென்ன மாதிரியாக உன்னை உடச்சி வச்சுருக்காங்களோ, வாழ்க்கையா இது அப்படின்னு உடச்சி வச்சுருக்காங்களோ
அந்த உடைச்சி வச்சுருக்காங்க பற்றியா, அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இப்போ உன்னை அலட்சியமாக பார்க்குறாங்க. இவ வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. அதே வாய் இவ வாழ்கிற மாதிரி தான் வாழணுங்கிற ஒரு வார்த்தையையும் அதே வாய் சொல்லும். அதுக்கு காரணம் என்ன? நான் உன்னை வாழ வைக்க போகிற விதம் தான் அப்படி. இன்னைக்கு உன் வாழ்க்கை உடைஞ்சி இருக்கும், நாளைக்கு அதே வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க என்கிட்ட. உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சுப விஷயத்தையும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கான விஷயத்தையும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய விஷயத்தையும் எடுக்க இந்த முருகனுக்கு ஒரு நொடி போதும். இந்த முருகனாகிய நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். என்றைக்கும் என்னுடைய பிள்ளைங்க தான் நீங்கள். நீங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படுவோமோன்னு நினைக்காதீங்க. சந்தோஷமாக தான் இருப்போம். நம்முடைய தெய்வம் நம்மளை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தையெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்புங்க. நீங்கள் தோற்று போகிறதுக்கு என்ன வேலை இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்கள். முதல்ல இதுக்கு முன்னாடி தோற்று போனீங்க, யாருமே இல்லை அப்படின்னு. இப்போதான் உங்களுக்காக ஒரு அப்பாங்கிற நான் வந்துட்டேன். நீ அப்பான்னு நினச்சாலும் சரி, உன்னுடைய பிள்ளைன்னு நினச்சாலும் சரி, இல்லை உன் நண்பன்னு நினச்சாலும் சரி, ஏதோ ஒரு உறவு உனக்கு வந்துட்டல. இனிமே நீ தனியாள் இல்லையே, தனியாள்னு நினச்சி அழாத. யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி மன உடைஞ்சிடாத. எல்லா காலத்திலையும் உனக்குன்னு நான் இருக்கேன். உன்னுடைய அத்தனை விதமான புலம்பல்களுக்கும் அத்தனை விதமான நல்ல விஷயத்தையும் செய்ய நான் இருக்கேன். புலம்பி புலம்பி தவிச்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு அழகான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு வழியை பாரு. என்னைக்குமே அழுதுகிட்டு இருந்தா வாழ்க்கை மாறிடுன்னு உனக்கு யார் சொன்னா? நம்பிக்கையும் தெய்வத்து மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும், தெய்வம் செய்யுங்கிற நம்பிக்கையும், உன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையும், நீ உன் தொழில் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலையும் நீ முன்னுக்கு வருவ. கண்டிப்பா இனி வரும் நான் எல்லாமே சுகம் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கை உயரும், உன் தொழில் உயரும், உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை கிடைக்கும். உனக்காக நீ என்னென்னலாம் திட்டம் போட்டு என்னென்ன வேண்டுதல் எல்லாம் என்னுடைய காலடியில வச்சிருக்கியோ அந்த வேண்டுதல் எல்லாமே நடக்கும். பொறுமையா வேடிக்கை பாரு. நீ எவ்வளவு சிறப்பா வாழ போற அப்படிங்கிறத நீயே பார்த்து வியந்துருவ. அந்த அளவுக்கு வியப்போடு நீ பார்க்குற அளவுக்கு உனக்கு நன்மையான பல விஷயம் கிடைக்கும். இன்னைக்கே நீ தோத்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதே கட்டத்தில் என்றைக்கும் இருக்க மாட்டேன். நீ மடன்னு நீ பெரிய ஆளாக, நீ செய்கிற விஷயத்தில் பெரிய ஆளாக நீ உருவாக ஆரம்பிச்சிருவ. என்றைக்கும் நீ நம்ப வேண்டியது தெய்வம், ஒன்றை, உன் தொழில், இதுதான். வேறு எதையும் நீ நம்ப வேண்டாம். எல்லாரையும் நம்பி ஏமாந்ததும், எல்லாரையும் நம்பி நீ வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்த குழப்புனதும் போதும். இனி எல்லாம் இந்த முருகன் கையில் விட்டுட்டு அமைதியாயிரு, சந்தோஷமாயிரு. எப்பயும் கூடவே இருப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.